வணக்கம். இன்று பொருட்பாலில் அரசியலில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 3வது குறள். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். இங்கே சில வார்த்தைகள் நமக்கு புதுசு. முதல்ல அதுக்கு பொருள் பார்த்துருவோம். அல்லாவார் அப்படின்னா திகைச்சு போய் நிற்கிறது. அதுக்கு பரிமேலழகர் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அலமரார், அலமந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அது இதில் வருது, தேவாரத்தில். அலமந்து போதல் அப்படின்னா திகைச்சு போயிடுறது. ஒரு வந்தம் அப்படின்னாக்கா நிலை பெற்று இருக்கிறது, எப்பவும் இருக்கிறது. கைத்து அப்படின்னா கைப்பொருள், நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள். சரி, இப்போ பொருள் பார்ப்போம். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்கம் அப்படின்றது பொருளுக்கு ஆகுபெயர். சரிங்களா? அப்போ பொருள் இழந்தேன், என்னோடய பொருள்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போய் நிற்க மாட்டாங்களாம். அல்லாவார், அலமந்து போக மாட்டார். யார்? ஊக்கம் ஒருவந்து கைத்து உடையார். ஊக்கம் அப்படிங்கிறத இங்கே ஊக்கம் ஒருவந்தம் அப்படின்னு இருக்குது. ஆனால் பரிமேலழகர் அதை மாற்றி போடுறார். எப்படி? ஒருவந்த ஊக்கம் அப்படின்னு போடுறார். ஏன் அப்படின்னா, நிலை பெற்ற ஊக்கம் உடையவர், நிலை பெற்ற ஊக்கத்தை கைப்பொருளாக உடையவர் பொருளினை இழந்தோம் அப்படின்னு சொல்லி திகைச்சு போய் நிற்க மாட்டாங்களாம். அட போச்சு, பொருள் தானே போச்சு, போனால் போகிறது, நம்ம இன்னும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. யார்? ஊக்கமுடையவர்கள். எப்படிப்பட்ட ஊக்கமுடையவர்கள்? ஒருவந்த ஊக்கம். ஒருவந்த ஊக்கம்னா நிலை பெற்ற ஊக்கம். இன்றைக்கி நினைக்கிறது, நாளைக்கு சோர்ந்து போயிடுறது. அப்படி இருந்தால் அது சரியாக வராது. என்ன ஆச்சு இப்போது? நான் சம்பாரிச்சது தானே போச்சு, திருப்பி நாளைக்கு நானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த தைரியத்தோடு வருவாங்க. யார்? ஊக்கமுடையவர்கள். அதுதான் இந்த பாடலில் சொல்கிறார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்னு. அதுக்கு நம்ம சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரு ராஜா 11 முறை தோல்வியுற்று அதற்கப்புறம் மீண்டும் படையெடுத்து ஜெயிச்சதாக நம்ம வரலாறு படிக்கிறோம். அப்போ அந்த 11 முறை தோல்வி அந்த மன்னனை தளர்ச்சி அடைய செய்யலை அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா தோல்வி அப்படின்னா எல்லாமே போச்சு இல்லைங்களா? அவன்கிட்ட இருந்த பொருள் போச்சு, படை போச்சு, அவனை சுற்றி இருந்தவர்கள் போயிருப்பாங்க, எவ்வளவோ நஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் திரும்பி மீண்டும் வர முடிஞ்சதுன்னா என்ன காரணமாக இருந்திருக்கும்? அவர் மனதில் இருந்த ஊக்கம் மட்டும்தான் இல்லைங்களா? அதை தான் இங்கே சொல்கிறார். அதனால் ஊக்கம் அப்படிங்கிறது, அதுவும் எப்படிப்பட்ட ஊக்கம்? ஒருவந்த ஊக்கம், எப்பவும் இருக்கக்கூடிய ஊக்கம். அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த குறள் பார்க்கலாம். இந்த இதில் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அலமந்து போகாமல் இருக்காங்க அப்படின்னு. அப்படி பொருள் போனால் திகைச்சு போகாமல் அந்த மனிதர்கள் அப்படி நிற்கிறதுக்கு, அந்த ஊக்கமுடைய மக்கள் நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்த குறளில் சொல்வார் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் முடிக்கிறாரு. நாமளும் அப்படியே முடிப்போம். நாளைக்கு அந்த குறள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.